SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆச்சி மசாலா சாம்பார் பொடி சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் சுவையிலே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடின்னு தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூசணிக்காய், கேரட்டு, மாங்காய் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நார்மல் வாட்டரு. துவரம் பருப்பு முழுகிற அளவுக்கு வைங்க. இது பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. அப்போ தான் குக்கர் மூடினா மேலே வந்து பொங்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடுங்க. குக்கர் மூடி பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 3 விசில் வந்தால் போதும். சாம்பாருக்கு கேரட்டு 1, 3 பீன்ஸு, பூசணிக்காய், உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்குங்க. மாங்காய் வச்சுருக்கேன். மாங்காவை கொஞ்சம் வறுக்க சேர்க்கலாம். இப்போ இதை காய் எண்ணெயில் வதக்கிடலாம். இது பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த காய் எல்லாமே அப்படியே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் காய் வதங்கிட்டுருக்கேன். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஏற்கனவே பருப்புலையும் வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் வந்து நல்லா வதங்கிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க, காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. நம்ம சாம்பாருக்கு திட்டமாக சேர்த்துக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி. இதுக்கு தகுந்த கல் உப்பு. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், எலுமிச்சை சைஸு, சின்னதாக எலுமிச்சை சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பீஸ் மாங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கொதிக்குது. பாருங்கள், மாங்காய் சேர்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆச்சி சாம்பார் பொடி தான். ஹோட்டல் சாம்பார் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா? இதில் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் அளவு தெரியுன்றதெல்லாம் அப்படியே கொட்டிட்டேன். நல்லா கலந்து விட்டுங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். திரும்பவும் மூடி வைங்க. இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ஒன்றும் பாதியமாக பாருங்கள், நல்லா கொதிச்சிடுது. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி விட்டுடலாம். மாங்காய் சேர்த்துருக்கோம், திட்டமாக பார்த்து சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், பருப்பு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, சேர்த்துட்டேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுது. காயெல்லாம் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். மாங்காயெல்லாம் பாருங்கள், கரையாமல் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு சேர்த்தனா இது மாதிரி இருக்கும். மாங்காய் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், 5-6 வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம்.
மிளகாய் மட்டும் நிறுத்தி வைங்க. நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த வரமிளகாவும் சேர்த்து வதக்கிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. பெருங்காயம் பொடி 1 டீஸ்பூனுக்கு சேருங்க. சாம்பார் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சாம்பார் கொண்டு வந்து போட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. சூப்பரான ஆச்சி சாம்பார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இதில் ஒரு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் வெல்லம் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி இலை சேர்த்துடுங்க. மல்லி இலை சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆச்சி சாம்பார் மசாலா வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் எப்படி நம்ம சாம்பார் சாப்பிட்றோமோ அதே சுவையோடவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.